பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் முன்னறிவிப்பின்றி பேருந்து சேவை தொடங்கப்பட்டு உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை மே 9ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஆனால் கட்டுமான பணிகள் முழுமையாக முடிவடையாத நிலையில் திறப்பு விழா நடைபெற்றதால் உடனடியாக பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இந்நிலையில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தில் இருந்து பேருந்து சேவையை அமைச்சர் கே.என். நேரு தற்போது மீண்டும் தொடங்கி வைத்துள்ளார். எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென பேருந்து சேவை தொடங்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தனர். தேடி கண்டுபிடிக்க முடியல, கஷ்டமா தான் இருக்குது. அங்க போயிட்டு மாட்டி வரோம். இப்ப நாங்க இங்க பாய்லர்ல இருந்து வரேன். நானு வந்துட்டு இப்ப பஸ் இந்த போயிருச்சு, ஊருக்கு போனோம். பஸ் போயிருச்சு, டைமும் தெரியல, ஒன்றும் தெரியல. கஷ்டமா தான் இருக்கு. வேற பஸ் கரூர் போய் தான் போகணும். முன்னாடியே உங்களுக்கு தகவல் தெரியாத போல பஸ் மாத்த போறாங்க? ஆஹா, தெரியல. நேற்று நைட் சொன்னாங்க, நான் இருக்காதுன்னு நினைச்சேன். திடீர்னு இது பண்ணிட்டாங்க. இல்லை, 2 பஸ் வந்துட்டு இப்போ நெய்வேலி பஸ்ஸுக்கு 1/2 hour நிற்கிறோம். இன்னும் வரல. வீட்டை விட்டு 6:30 மணிக்கு வந்தோம். இப்போ 8ஆவது இன்னும் பஸ் வரல.